பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்க நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமா நம்ம உற்று கவனிப்போம்னு சொன்னா, யோசுவா ரொம்ப அற்புதமா தம்முடைய ஜனங்களிடத்துல சொல்றான் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே தேவன் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில் அற்புதம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்று சொன்ன உடனேயே நான் எப்படி பரிசுத்தமாக இருப்பது? பிரியமானவர்களே, நம்முடைய முயற்சியில நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் பரிசுத்தமாக முடியாது. ஏனென்றால் நமக்குள் ஆதாமின் வித்து இருக்கிறது. ஆக இப்பொழுது மனுஷகுமாரனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ள வரணும். அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்புகிற பொழுது, மனம் திரும்பி இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, எனக்காக தானே இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினார், எனக்காக தானே, என் பாவங்களுக்காக தானே. பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் வர முடியாதபடி, அற்புதங்கள் நடக்க முடியாதபடி தடையாயிருப்பது நம்முடைய பாவம் என்று தேவன் பலமுறை வேதத்துல சொல்லியிருக்கிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவாக இருக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கு நடுவாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக இதை நீக்கும்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் என்ன செய்தாரா, நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் விட்டு விடுகிற பொழுது, பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமாகிறீங்க. இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து அந்த பரிசுத்தத்திலே நீங்கள் செயல்பட உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். நீங்க இம்மீடியட்டா இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிக்கிற பொழுது இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் செய்வார். அவர் உங்களுக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பார். மறுபடியும் நீங்கள் பாவத்தில் விழாதபடி அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உங்களுக்கு அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இந்த பாவத்தை செய்யாதுங்க, இதை செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத, மதுபானம் குடிக்காத, விபச்சாரம் பண்ணாத, மற்றவர்கள் பொருள் மேல ஆசை வைக்காத, ஏமாற்றாத, இப்படி பல காரியங்களை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் எடுத்து சொல்லி கொண்டே இருப்பார், நம்மளை தடுத்து கொண்டே இருப்பார். இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் பிரியமானவர்களே. இதுதான் தேவனுடைய விருப்பம். இப்படி நீங்கள் காணப்படுகிற பொழுது என் தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆசீர்வாதம் தானா வருங்க, உங்களை தேடி வரும். கர்த்தர் கொடுப்பார், பலகணிகளை அவர் திறப்பார். உங்களுக்கு மேலாக அடைபட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரவிடாதபடி தடையாய் இருக்கிற அந்த வெங்கலம் உடைக்கப்படும். அல்லேலூயா. அந்த வெங்கலத்தாண்டர் உடைப்பார், உடைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை நான் உனக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தெய்வ சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுங்கள். இது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஆவியானவருடைய பலத்தினாலே அவருடைய சத்தத்தை கேட்டு நித்தமும் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரும். பிரியமானவர்களே, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நாளிலும் இதை கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.